ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் வெள்ளிக்கிழமெல்லாம் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதாங்க நம்ம வீடியோ. ஸோ நம்ம வீட்டில் செல்வம் நிறைய இருக்கணும், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த நாளையில் செய்யவே கூடாதுங்க. அது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தெரியாமல் செஞ்சிடறாங்க, ஓகேங்களா? ஸோ தெரியாமல் செய்கிற தவறுகளை இனிமேல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் எல்லா செல்வங்களும் பெற்று நீங்கள் நீண்டோடி வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை இந்த பெண்கள் நகம் வெட்டவே கூடாது, ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளுடைய நகம் வெட்டுறதுனால நம்மளுடைய செல்வம் எல்லாம் போயிடும், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெண்கள் எப்போதுமே கையில் கொத்து வளையல் போடுறது, அதாவது கண்ணாடி வளையல் போடுறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் மாடலாக போடுவாங்க. ஸோ அந்தமாரி போகிறத விட்டுட்டு கல்யாணம் ஆன பெண்கள் நம்ம வளையல் சத்தம் வர மாதிரி நம்ம போடணும். நம்ம கணவர்களுக்கு சாப்பாடு வரும்போது அந்த வளையல் சத்தம் அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பிளாஸ்டிக் வளையல்லாம் நம்ம போடவே கூடாது. அது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பிளாஸ்டிக் வளையல் போடுறதோ இல்லை வளையல் இல்லாமல் வெறுங்கையே இருக்கிறதோ அந்த மாதிரி தவறுகளை விட்டுறணும், ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்பயும் நம்ம உப்பு கடனை யாருக்கும் தரவே தராதிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஒரு விசேஷம், நம்ம வீட்டில் கல்யாணமாக இருக்கட்டும், வளைகாப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உப்பு தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா அது சுபகாரியங்களுக்கு நல்லதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு தானமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் தானமாக யாருக்கும் கொடுத்துறாதீங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் கருப்பு புடவை கட்டவே கூடாது, ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா, ஊசி நூல் யாருக்கும் கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? அதுவும் சாயங்கால நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க செல்வம் எல்லாமே அவங்ககிட்ட போயிடும், ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம பேப்பர்லாம் நிறைய கிழிச்சு போகிற பழக்கமே இருக்கக்கூடாது. குழந்தைங்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அந்தமாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லி அதுமாரி செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சாயங்கால டைம் வெள்ளிக்கிழமை அதுவாக சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 5:30க்கு மேலே தலை வாரவே கூடாது, ஓகேங்களா? தலை வாரவே கூடாது. நம்ம முடி கீழே விழுந்தால் அது அங்கேயும் அலமோதும், அதனால் நம்மளும் அதுமாரி அலமோதுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி தவறுகள் நம்ம செய்யவே கூடாதுங்க. அப்புறம் பேன் பார்க்கவே கூடாது. பொழுது இறங்கி நம்ம பேன் பார்க்குறது தவிர்த்திடணும். எண்ணெய் மட்டும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கடையில் கூட நம்ம வாங்கவே கூடாது, ஓகேங்களா? நம்ம வீட்டை இல்லையா நாளே பார்த்து வாங்கி வச்சிடணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் என்றைக்கும் வாங்கவே கூடாது. நிலவாசல் கதை எப்போதுமே திறந்து வைக்கிது. மாலை நேரத்தில் திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மாலை நேரத்தில் தான் நம்ம மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அந்த டைமில் நிலவாசல் வைக்கவே கூடாது. அடுத்தா பார்த்திங்கன்னா, பூ பறிக்கிறது கூடவே கூடாதுங்க. சாயங்கால டைமில் பூ பறிக்கிறது செய்யவே செய்யாதீங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம ஏதாச்சும் ஒன்று படைக்கவே கூடாது. அரிசி படைப்போம், இல்லைன்னா வண்டு இருக்குதுன்ட்டு மற்ற ஏதாச்சும் ஒரு மளிகை பொருட்கள் இருக்குது அதில் படைச்சி வைப்போம், நல்லது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி தவறுகளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? நான் என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் செல்வம் பெருகும், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதை போல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.